ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட். ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். முதல்ல பன்னீரை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை மசாலா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கைகளால் நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலா மிக்ஸ் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மசாலாவும் எதையும் மிக்ஸ் பண்ணிடணும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் பீசஸை சேர்த்து ரொம்ப அழுத்தி பசைஞ்சிடாமல் உடஞ்சிடாமல் மசாலா பன்னீரோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி கைகளால் கலந்து விடணும். இப்படி லைட்டாக அப்படி குலுக்கி விட்டிங்க அப்படின்னாலே ஓரளவு மசாலா மிக்ஸ் ஆயிரும். அடுத்து கைகளை வச்சு மசாலா பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விடணும். மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால லேசாக தண்ணி தெளிச்சுட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா பன்னீரில் நல்லா ஒட்டிடுச்சு. அடுத்ததாக இந்த பன்னீரை நம்ம சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும்ன்ட்டு. தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் போடும்போது மொத்தமாக அப்படி போட்டுறக்கூடாது, அப்படி ஒவ்வொன்றா அப்படி உதிரியாக இந்த மாதிரி போடணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா பொரிஞ்சு வரும். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடணும். பன்னீர் 2 பக்கம் வெந்ததும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீருமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக முட்டை பொரிக்கிறதுக்காக அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 5லேருந்து 6 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். முட்டை நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர்ற பதத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கான காய்கறிகளை கட் பண்ணிடலாம். கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், குடைமிளகாய், முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கான ரைஸ் ரெடி பண்ணிடலாம். பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் இருக்குல்லையே, அது ஒரு 1/2 hour ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சாதம் மாதிரி நம்ம குலையாமல் கொஞ்சம் உதிரியாக வர்ற பக்குவத்துக்கு வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான வானலை எடுத்துருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடணும். வெங்காயம் லேசாக வதங்கினதும் நறுக்கின வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த நறுக்கின வெங்காயத்தாளை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு லேசாக கலந்து விடணும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை ஒன்றுக்கு பின்னா ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் பீன்ஸ் சேர்த்து லைட்டாக கலந்து விடணும். கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசை சேர்த்து நல்லா கலந்து விடணும். காய் கொஞ்சம் வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த சாதத்தை நம்ம வதக்கிட்டு இருக்க அந்த காய்கறி கூட சேர்த்துடலாம். சாஸ் ஐட்டங்கள் ஒன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்கணும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கணும். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது கிடச்சதுன்னா ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்துட்டு சாதம் நல்லா அந்த கலவை கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த சாஸ் ஐட்டம் போட்டிருக்க மசாலா தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். அடுத்ததாக நம்ம பொரிச்சு வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இப்போது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.